சுரண்டாதே 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 உழைப்பை சுரண்டாதே 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 உழைப்பை சுரண்டாதே 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 தொழிலாளர் தினத்தினுடைய பிரகடனம், தொழிலாளர் தினத்தின் இந்த ஆண்டுக்கான பிரேரணை மற்றும் சிறப்பு என்பன அத்தனையும் நிகழ்ந்தார். அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனநிறைவோடு அறிவித்தார்களும் ஊதியம் என்பதை பாதுகாக்கப்பட வேண்டும் எனும் அடிப்படையில் இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. வரை நீடித்த வண்ணமே இருக்கிறது. ஆனால் ஆட்சியினுடைய நன்மை மாறுவதாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் தான் இன்றைய தொழிலாளர் தினமும் தங்களுடைய போர் முற்று பெற்றாலும் அரசியல் விடுதலையாய் எம்முடைய உரிமை போர் தொடர்கிறது.
போராட்டம் ஓயலாம், ஆனால் போராட்ட வடிவம் ஓயாது என்கின்ற மேதகுவின் எண்ணத்துக்கமைய என்னால் இது நீடிக்கும் என்கின்ற அவருடைய எண்ணக்கருக்கு அமைய இன்றும் எவ்விடத்திற்கான உரிமை சார்ந்த போராட்டமும் உணவு சார்ந்த போராட்டமும் தொழிலாளர் தினம் தாண்டியும் நீடிக்கின்றது என்பதை உணர்ச்சியோடு அறிவித்து ஒரு வங்கியை கையளிக்கிறேன். நன்றி. மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மே தின கொண்டாட்ட நிகழ்வானது மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஏற்பாட்டில் பட்டிப்பளை வைரவர் விளையாட்டு மன்றத்திலே மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கொக்கட்டிச்சோலை சந்தையிலிருந்து வாகன ஊர்திகள் வருகை தந்திருந்தது. அந்த வகையிலே என்னுடைய தொழில்துறை சார்ந்து, உழைப்பாளர்கள் சார்ந்து, உழவர்கள் சார்ந்து, மீனவர்கள் சார்ந்து, ஒவ்வொரு துறை சார்ந்தும் இந்த ஊர்திகளின் வடிவமைப்புகளை நாங்கள் கண்டிருந்தோம். நம்முடைய பிரதேசத்திலே இருக்கின்ற, நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்திருக்கின்ற அனைத்து பிரதேச சபைகள், நகர சபைகள் மற்றும் மாநகர சபையில் இருந்தும் இந்த ஊர்திகள் இங்கே வருகின்றிருக்கின்றது. நாங்கள் மங்கள நிகழ்வுகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தொழிலாளர் தினமானது இலங்கை திருநாட்டிலே ஒவ்வொரு மாவட்டங்களில் நடைபெற்றாலும் எங்களுடைய வடக்கு கிழக்கு உட்பட்ட இந்த தமிழீழ பிரதேசத்திலே, தமிழீழ இந்த பிரதேசத்திலே மிக பிரம்மாண்டமாக எங்களுடைய தாயக தேசிய கொள்கையோடு, எங்களுடைய உரிமை மீட்பு அந்த எண்ணக்கருவோடு இந்த தொழிலாளர் தினம் எங்களுடைய மண்ணிலே, எங்களுடைய தாயக பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்த இந்த தொழிலாளர் தினமானது மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஏற்பாட்டில் பட்டிப்பளை வைரவர் விளையாட்டு முற்றத்திலே இன்னும் சில வினாடிகளில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் வருகின்ற அனைத்து எம் உறவுகளை உரிமையோடு அழைக்கின்றோம். இந்த உள் மைதானத்துக்குள் வருகிறது ஆசனங்களில் அவருமாறு உரிமையோடு என் தமிழ் உறவுகளை அழைத்து நிற்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியின் 2026ஆம் ஆண்டுக்கான மேதின நிகழ்வுகள் இன்னும் சில வினாடிகளில் மங்கள நிகழ்வுகளாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த என்னுடைய மீனவர் தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஆன்மீக அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்துடைய பிரதம குரு சிவஸ்ரீ மூனாக்குனா சச்சிதானந்த மூர்த்தி குருக்கள் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடைக்கலம் போகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் அருயிரதனை வாய் நாய் கொண்டன் வன்மை கண்டடியே இந்தை நீயனை நமன் தமர் நாளில் இவன் மற்றின் அழுதியானென விளக்கும் சிந்தையால் வந்துன் திருவடியடைந்தேன் செழும் பொழில் திரு பொன்குருளானே செழும் பொழில் திரு பொன்குருளானே இரவாத இன்பகன் போ வேண்டி பின் வேண்டுகின்றான் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் உன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போதும் அடியின் கீழ் இருக்க என்றார் உன்னடியின் கீழ் இருக்க என்றார் திருச்சிற்றம்பலம். எங்களுடைய நிலத்தடி நீர் குறைவடைந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அன்றாட வாழ்வுக்கு தேவையான நீர் அற்று போகின்றது. இதற்கு மேலதிகமாக விவசாய இந்த வள சுரண்டல்களுக்கும் இந்த வளங்களினுடைய அபகரிப்புக்கும் எதிராக எனவே கீழ்காடும் நடவடிக்கைகளை அவசரமாக மேற்கொள்ளுமாறு மீனவர்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்குவது, 2
மீன்பிடி உபகரணங்களுக்கு நிதி உதவி மற்றும் கடன் வசதிகள் வழங்குவது, 5 மீன்களுக்கு உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச விலை நிர்ணயம், நேரடி சந்தைப்படுத்தல் மையங்கள் உருவாக்குதல், கூறி மீனவர்கள் சார்பாக எங்கள் முன்வைத்த தொழிற்சங்க பிரகடன உரை நிகழ்த்துமாறு விவசாயிகள் சங்கம் சார்பாக கிரான் பிரதேச கிளை தலைவர் திருவாளர் அந்த வகையில் இந்த விவசாய பெருமக்களுக்காக தோளோடு தோள் நின்று தோள் கொடுத்து நின்ற அத்தனை ஒரு தொழில் அல்ல, இன்று எதிர்நோக்குகின்ற சவால்களைப் போல வேறு எந்த ஒரு காலத்திலும் எதிர்நோக்கியதில்லை என்றே கூறலாம். காலகட்டத்தில் விவசாயிகளாகிய எம்மை இயற்கை மட்டுமல்ல, இன்றைய சூழ்நிலையும் சுற்றி வளைத்து நின்று குறிவைப்பது பெரும் கவலையை தருகிறது. முதுகெலும்பு மழையோ பொருட்படுத்தாது இமைப்படுதும் சோராது நின்று எமது உழைப்பிற்கான விலையை யாரோ தீர்மானிக்கின்ற ஒரு துப்பாக்கியம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது. விவசாய உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களான எரிபொருள், ஆனால் விவசாயிகளினது உற்பத்தி பொருளான நெல் விலையை அரிசி ஆலை உரிமையாளர்களும் இடைத்தரகர்களுமே தீர்மானிக்கின்றனர். இதற்கெல்லாம் காரணம் யார்? அரசு மாதிரி நெல்லை உற்பத்தி செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகளை காலம் தடுக்கிறது. அத்தோடு நெல் சந்தைப்படுத்த உடைந்து ஓரிரு மாதங்களின் பின்னே தனது செயற்பாட்டை தொடங்குகிறது. தொடர்ச்சியாக இது நடைமுறைப்படுத்தப்படாமை மிக வேதனைக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. இன்றைய காலத்தில் இருந்தால் 2 மூடை நெல்லை விற்க வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்ல, வயலில் வளரும் ஒவ்வொரு களைக்கும் ஒவ்வொரு நாட்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாட்டுக்கு தேவையான அரிசி உற்பத்தியில் நமது மாவட்டத்தில் அம்புமுனை, மாவட்டவான் உற்பத்தி மட்டுமல்ல, வேலையில்லா பிரச்சனையும் இயன்ற அளவு ரூகம் போன்ற நீர்ப்பாசன திட்டங்கள் அபிவிருத்தி செய்யப்படாமலே தொடர்ந்து இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணகர்த்தாக்களாக அமையப் போகின்றவர்கள் யார்? எங்களிடம் தோன்றுகின்றது. இதற்கெல்லாம் இந்த தேசத்திலே தமிழர்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து நிற்போமானால் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பது என்பது பெரிய விடயமாக. உதாரணமாக 13வது திருத்த சட்டத்தின் ஊடாக மாகாண சபைகளில் விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பளித்த நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கா அவரே மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். இதே போன்று அமைச்சராக கடமையாற்றிய நமது இந்நாள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் விவசாயிகள் சார்பாக பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவிசாளர் முரளிதரன் அவர்களையும் வாழைச்சேனை தவிசாளர் சுதாகரன் அவர்களையும் கையளிக்கப்படுகிறது. இந்த பிரகடனங்கள் வெறுமனே காகிதங்களில் மாத்திரமல்லாது எதிர்வரும் நாட்களில் நாடாளுமன்றத்திலும் உங்கள் குரல்களால், உங்கள் கரங்களால் எதிரொலிக்கப்பட வேண்டும் என்பதே வடகிழக்கு மக்களினுடைய அவா. ஆகவே மட்டிநகர் வாழ்கின்ற மக்கள், வடகிழக்கு தழுவிய ஈழதேசத்து வாழ் மக்களுடைய கோரிக்கைகளையும் நீங்கள் உங்களுடைய குரல்களால், உங்களுடைய விரல்களால், உங்களுடைய எண்ணங்களால் இதனை நாடாளுமன்றத்தில் எதிர்காலங்களில் எதிரொலிக்கப்பட வேண்டும் என்று அன்போடு தெரிவித்து தொடர்ந்து நாங்கள் நிகழ்வுக்குள் நுழைகிறோம். பட்டிமன்றம். பட்டிமன்றம் என்றாலே வலைவழியை திறந்தாலும் மட்டிநகரை சுற்றி பார்த்தாலும் கதிரவனுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் எங்கள் ஓஹோ ஓஹோ இது உழைத்த விவசாயியின் பாடல். அடுத்து மீனவர் அம்பா. கரவல கரசேர எலமா ஏலேலோ ஏலே
பிரதேச கிளை வாலிபர் முன்னணி தலைவருடைய வைத்தியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கூடலுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் கருணாநிதி பிரகடன உரை நிகழ்த்திய விவசாயிகள் சங்கம் சார்பாக கிரான் பிரதேச கிளையினுடைய தலைவர் பகீரதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து